7, 6, 5, 4, 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. Lift off normal. Magnificent liftoff of GSLV tracking. F-15 NVS-02 mission. 100th P2 launch tracking. mission of ISRO embarks on its journey. tracking. Plus 20 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. An eastward mission launched at 106 degrees azimuth. Plus 40 seconds. GSLV core S-139 and the 4 L-40 strap-ons thrusting simultaneously. Cumulative thrust is 7,535 kilonewtons. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 NVS செயற்கைக்கோள்களை சுமந்தபடி 6:23 மணிக்கு விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அன்வர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டு செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று காலை 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ தனது 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவி விண்வெளி பயணத்தில் இஸ்ரோ ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. இந்த சாதனை மூலம் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு பெருமையாக அமைந்திருக்கிறது. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஏவுதல் என்பதால் இந்த திட்டத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாராயணன் தலைமையில் அனுப்பப்படும் முதல் ராக்கெட் இதுவாகும். இவர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக விண்வெளி துறையில் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் இவர் தலைமையில் விண்ணில் ஏவப்படும் முதல் ராக்கெட் என்பதால் தமிழக மக்களிடையே கூடுதல் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. SSLV PSLV வரிசையில் தற்போது GSLV உள்ளது. ராக்கெட் பெயரான GSLV F-15 GSLV என்பது ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். இதைத்தான் சுருக்கமாக GSLV என குறிப்பிடுகின்றனர். F-15 என்பது 15th flight, அதுக்காக F-15 என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர். GSLV வகையில் இஸ்ரோவால் விண்ணில் ஏவப்படும் 17வது ராக்கெட் இதுவாகும். இந்த ராக்கெட் மொத்தமாக 50.9 மீட்டர் உயரமும் 420.7 டன் எடையும் கொண்டதாகும். GSLV சுமந்து செல்லும் NVS-2 செயற்கைக்கோளின் எடை மட்டும் சுமார் 2250 கிலோவாக இருக்கிறது. இந்த ராக்கெட் 19 நிமிடங்களில் 322 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் இன்று வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இதற்காக 27.30 மணி நேர கவுண்டர் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று காலை சரியாக 6:23 மணிக்கு விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இந்தியாவில் தரைவழி, கடல் வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கும் உதவும் வகையில் IRNSS அமைப்பை இஸ்ரோ உருவாக்கியது. IRNSS என்பது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று தமிழில் என்று அதன் விரிவாக்கம். தமிழில் கூற வேண்டும் என்றால் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு. இதன் பயன் என்னவென்றால் இந்தியாவில் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்துக்கும் பாதுகாப்புக்கும் பயன்பாட்டுக்கும் உதவும். இதற்காக IRNSS வரிசையில் கடந்த 2013 முதல் 2018 ஆண்டு வரையில் காலகட்டங்களில் 8 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. இதன் மூலம் இந்தியாவுக்கென பிரத்யேக வழிகாட்டி நாவிக் தொழில்நுட்பம் செயல்பாட்டில் உள்ளது. நாவிக் என்பது GPS தொழில்நுட்பம் போல இந்தியாவுக்கான தனித்துவ வழிகாட்டுதல் அமைப்பு. நாவிக் என்பது நேவிகேஷன் வித் இந்தியா கன்சல்டேஷன் என்பதை நாவிக் என சுருக்கமாக குறிப்பிடுகின்றனர். இந்த நாவிக் 8 செயற்கைக்கோள்களை கொண்டிருக்கிறது. நாட்டின் கண்காணிப்பு பணிகள் மற்றும் அதன் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் அந்த அமைப்பு இந்தியா மற்றும் இந்திய நிலப்பரப்பை தாண்டி சுமார் 1500 கிலோமீட்டர் வரை துல்லியமான நிலை, வேகம் மற்றும் நேர செயல்களை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாவிக் தொழில்நுட்பத்தில் IRNSS-1G செயற்கைக்கோளுக்கு மாற்றாக 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோளான NVS-1 செயற்கைக்கோள் கடந்த 2023 ஆண்டு மே 29 இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தியது. இந்த நிலையில் இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை தற்போதைய அவசியத்திற்கு ஏற்ப தற்போது அதிநவீன தொழில்நுட்பத்துடன் NVS-2 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்திருக்கிறது. NVS செயற்கைக்கோளின் பயன்பாடுகளை பொறுத்தவரை இந்தியாவின் வலையமைப்பு நேவிகேஷனை துல்லியமாக கொடுப்பதுதான் இதன் பயன்பாடுகள் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள 4 செயற்கைக்கோளுடன் சேர்த்து
தரை, வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்து கண்காணித்து தகவல் அளிக்கும். அதே போல இந்த செயற்கைக்கோள் நாட்டின் பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை, நில வடிவமைப்பு, விவசாயம், துரித நிவாரண சேவைகள், சர்வே உள்ளிட்ட விஷயங்களுக்கு பயன்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் நில வரைபட அமைப்பை மேம்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. 2250 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரான அணு கடிகாரம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இந்த சேட்டலைட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் உள்ள அணு கடிகாரம் பேரிடர் காலங்களில் துல்லிய தகவல்களை தெரிவிக்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த செயற்கைக்கோள் ISLV F-15 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் 2வது ஏவுதளத்தில் இன்று காலை சரியாக 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ இன்று தனது 100வது ராக்கெட்டை ஏவி விண்வெளி பயணத்தில் புதிய மைல்கல்லை பதித்திருக்கிறது. ரவீனா, Trio stage performance normal. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.